உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற பயன் தரும் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான நேயர்களே, தினம் ஒரு மூலிகை, தினம் ஒரு மருந்து என்று நாம் மறந்துவிட்ட மருத்துவத்தை மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரும்பி பார்க்கின்றோம். திரும்பி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை செய்து பயன் பெற்று அதனுடைய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று காணா வாழை என்று சொல்லுவார்கள். காணா வாழை என்று சொல்லுகின்ற பொழுது, இது வாழை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வாழை மரம் என்று எண்ணிவிட வேண்டாம். இது எங்கு பார்த்தாலும் புல்லோடு புல்லாக இது இணைந்து வளரக்கூடியது, ஒரு சிறிய செடியாக இருக்கக்கூடியது. இது சிறிய செடியாக இருக்கும் பொழுது இப்படி நின்ற நிலையிலே இருக்கும். சற்று வளர்ந்தவுடன் அது படர்ந்து ஒரு கொடி போல இருக்கின்ற ஒரு நிலை. எப்படி நீங்கள் மூக்கிரட்டை கீரையை பார்த்தீர்களோ அதை போல இப்படி கொடி போல படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனுடைய தண்டை பார்த்து கொள்ளுங்கள். இந்த தண்டு மருத்துவ பயன் உடையதாக இருக்கின்றது. இதனுடைய இலை மருத்துவ பயனுடையதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த காணா வாழை என்று சொல்லுகின்ற பொழுது இதை கோழி காணான் கீரை என்று தமிழிலே சொல்லுவார்கள். இதை கன்றுக்குட்டி புல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். கன்றுக்குட்டி புல். இது எதற்கு கன்றுக்குட்டியோடு இணைத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சிறிய கன்றுகள் இதை விரும்பி சாப்பிடும் என்பதனாலே இதற்கு கன்றுக்குட்டி புல் என்று சொன்னார்கள். அதோடு கூட மனிதனுக்கு வெகுவான சுயநலம் என்பது உண்டு. கன்று எப்பொழுதுமே தன்னுடைய தாயினுடைய மார்பகத்தை முட்டி பால் உண்ணுகின்ற பொழுது அந்த பசு பாலை சுரக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அல்லவா? அப்பொழுது அந்த கன்றுக்குட்டியை சற்று தூர விலக்கி விட்டு அந்த பாலை கறந்து கொள்ளுபவன் மனிதன். இந்த நிலையிலே அதிகமான பால் வர வேண்டும் என்கின்ற பொழுது இந்த கன்றுக்குட்டிக்கு பாலை மறக்கடிக்க செய்வது என்பது மனிதனுடைய அடுத்த எண்ணமாக இருக்கின்றது. இந்த புல்லை அதிகமாக கன்றுக்குட்டிக்கு கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய தாய் பாலை மறக்கக்கூடிய ஒரு நிலை அந்த கன்றுக்கு ஏற்படுகின்றது. எந்த வகையிலேயோ இது கன்றுக்குட்டிக்கு நன்மை தருவதை தவிர தீமை செய்த ஒரு தகவல் இல்லை என்பதனாலே இதை கன்றுக்குட்டி புல் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு எமோலியன்ட் என்று சொல்லுவார்கள். எமோலியன்ட் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு சூத்திங் என்று சொல்லக்கூடிய, குளிர்ச்சி படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதிலே இருக்கின்ற இந்த இலையிலேயும் சரி, இதனுடைய தண்டிலேயும் சரி, நாம் முன்பு பார்த்தது போல இந்த மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது துத்தியிலே நாம் பார்த்தோம், மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளித்தன்மை, வழுவழுப்பான தன்மை அதிகமாக இதிலேயும் இருக்கின்றது. இந்த மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஒரு லாக்ஸேட்டிவ் என்று சொல்லுவார்கள். எப்படி வெந்தயத்திலே மியூசிலேஜ் அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம், துத்தியிலே மியூசிலேஜ் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தோம். இவற்றையெல்லாம் நாம் உணவிலே சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது இது மலச்சிக்கலை மாற்றக்கூடியது. இது ஒரு லாக்ஸேட்டிவ் என்று சொல்லுவார்கள். இங்கே இந்த காணா வாழையை கொண்டு ஒரு சிறிய செயல்முறையிலே ஒரு தீநீர் செய்து சாப்பிடுவது எதற்கு என்பதை நாம் இங்கே பார்ப்போம். சாதாரணமாக இந்த காணா வாழையை தீநீர் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற மூலிகைகளை நாம் எப்படி தீநீராக்கி அதை கொண்டோமோ அதை போலவே இந்த காணா வாழையினுடைய இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இலை மட்டும் அல்லாமல் தண்டோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதனுடைய சமூலம் என்று சொல்லக்கூடிய இலை, தண்டு, வேர் அத்தனையும் மருத்துவ குணம் பொருந்தியதாக இருப்பதினாலே இங்கே அதை சமூலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணா வாழையினுடைய முனையிலே பார்க்கின்ற பொழுது இன்னும் ஓரிரு மாதங்களிலே இது நீல நிற பூக்களை கொண்டிருக்கும். நன்றாக ஊதா நிற பூக்களை கொண்டிருக்கும். இதையும் நீங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இது எங்கு பார்த்தாலும் ஓரங்களிலே மண்டி கிடைக்கக்கூடியது, நல்ல ஒரு மருத்துவ குணம் உடையது.
இது தீராத புண்களை கூட ஆற்றக்கூடியது. குறிப்பாக பெட்சோர் என்று சொல்லுவார்கள், படுக்கை புண் என்று சொல்லுகின்ற ஒன்று இன்றைய நவீன மருத்துவர்களுக்கு கூட ஒரு சவாலான ஒரு நோயாக இருந்து வருகின்றது. அந்த பெட்சோர் என்று சொல்லக்கூடிய புண்ணை இது ஆற்றக்கூடியது. அந்த வகையிலே இங்கே இந்த காணா வாழை என்பது இங்கே மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. இங்கே இந்த காணா வாழையினுடைய சத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதனோடு போதிய அளவு மிளகு சேர்த்து கொள்ளுங்கள், அதனோடு கூட போதிய அளவு சீரகத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இவை சூப் என்று சொல்லுவார்கள், அந்த வகையிலே இது சுவை தரக்கூடியது. அதோடு போதிய அளவு சுவைக்காக உப்பு சேர்த்து கொள்ளுங்கள். இங்கே போதிய அளவு காணா வாழை, அதாவது ஒரு கைப்பிடி அளவு அந்த சமூலத்தை நீங்கள் போட்டீர்களேயானால் அது ஒருவருக்கு ஒரு வேளைக்கு மருந்தாக அமையும் என்பதனாலே இதை அளவை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வப்போது ஒரு தடுப்பு மருந்தாக உபயோகப்படுத்துவது என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை இடையிலே நாம் உணவாக இதை சேர்த்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த காணா வாழையினுடைய மருத்துவ குணத்தை நாம் தொடர்ந்து காணான் வாழை என்கின்ற கம்மெலினா பெங்கலன்சிஸ் என்று இதனுடைய தாவர பெயர், கம்மெலினா பெங்கலன்சிஸ் என்று சொல்வார்கள். கர்ண மராட்டா என்று ஆயுர்வேதத்திலே இதற்கு பெயர் உண்டு. கன்றுக்குட்டி புல் என்று தமிழிலே இதை சொல்லுவார்கள். இது ஒரு டெமல்ஷன் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பயனை உடையது. இதை இங்கே தீநீராக்கி சாப்பிடுகின்ற பட்சத்திலே முறை ஜுரம், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அந்த முறை ஜுரம், விட்டு விட்டு வருகின்ற ஜுரம். இங்கே இந்த காணான் வாழையினுடைய ஒரு கைப்பிடி அளவு இலையை போட்டுக்கொண்டோம், போதிய அளவு நீரை ஊற்றி கொண்டோம், சிறிது மிளகு, சிறிது சீரகம், சுவைக்காக உப்பு இதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீநீர் என்பது ஒரு ஜுரத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக அமைகின்றது. இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. மூக்கு ஒழுக்கலோடு உடல் வலி, தலை வலி, ஜுரம் என்கின்ற காய்ச்சல் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த காணான் வாழை அதனுடைய சத்துவத்தை இதிலே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். தீநீராக, டிகாக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த காணான் வாழையினுடைய சத்துவம், மிளகு, சீரகம், போதிய அளவு உப்பு இதிலே சேர்ந்திருக்கிறது. இதை காலை மாலை என்று அந்தி சந்தி 2 வேளை 3 நாட்கள் சாப்பிடுகின்ற பொழுது இந்த காய்ச்சல் என்பது நம்மை விட்டு விலகி போகும். அதோடு கூட இந்த இலையை சாதாரணமாக அரைத்து மேலே போடுகின்ற பட்சத்திலே ஆறாத புண்கள், குழி புண்கள் என்று சொல்வார்கள், குழி வைத்து கொண்டு மேலே மூடாமல் அடம் பிடிக்கின்ற புண்கள், அவற்றை இது போக்கக்கூடியது. அதை போல நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த பெட்சோர் என்று சொல்வார்கள், படுக்கை புண் வந்துவிட்டாலே அவருக்கு இன்னும் சில மாதங்கள் தான் ஆயுள் என்று சொல்லுகின்ற நிலை அங்கே உண்டு. அந்த பெட்சோர் என்கின்ற புண்ணை இது போக்கக்கூடியது. அதோடு கூட இந்த காணா வாழையையும் இந்த அருகம்புல்லையும் சேர்த்து நாம் தீநீராக குடிக்கின்ற பட்சத்திலே அது என்ன மருத்துவ பயனை தருகின்றது என்று ஒரு சிறிய செயல்முறையிலே இங்கே நாம் பார்ப்போம். பொதுவாக அருகம்புல் என்பது ஒரு ஆன்டிபயாட்டிக் என்று நாம் பார்த்திருக்கின்றோம், ஆன்டி மைக்ரோபியல் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், அதே போல ஸ்டிப்டிக் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். ரத்தம் ஒழுகுகின்ற பொழுது அந்த இரத்தத்தை உடனே நிறுத்தக்கூடியது. ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லியிருக்கின்றார், எங்கேயோ வெளியே சென்ற பொழுது மூக்கிலே இருந்து ரத்தம் வந்த பொழுது இந்த அருகம்புல்லை நீங்கள் சொன்னது போல அதனுடைய துகளை, பொடியை கடையிலே வாங்கி பொடி போல மூக்கிலே உறிஞ்சுகின்ற பொழுது அந்த இரத்தம் உடனே நின்றது என்ற அனுபவத்தை இங்கே சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த அருகம்புல் என்பது ஒரு அருமையான மருந்து. இந்த அருகம்புல்லோடு இந்த காணா வாழையினுடைய இலை இரண்டையும் சேர்த்து தீநீராக்கி நாம் குடிக்கின்ற பட்சத்திலே, தீநீர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஏற்கனவே சொன்னது போல மிளகையும் சீரகத்தையும் அதில் சேர்த்து கொள்ளுங்கள்.
அதனோடு கூட உப்பு ஓரளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். இது சுவையுள்ள ஒரு சூப் என்பது போல, அனைவரும் விரும்பி குடிப்பது போல இது இருக்கும், சுவையாக இருக்கும் என்பதனாலே இப்படி இந்த அருகம்பில்லையும் காணா வாழையையும் சேர்த்து சாப்பிடுகின்ற பட்சத்திலே பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலம், அங்கே இரத்த போக்கு என்பது போகும். சீத பேதி என்று சொல்லக்கூடிய டிசென்ட்ரி என்று சொல்லுவார்கள், அதாவது இரத்தம் கலந்த மலம் அங்கே போகக்கூடியது, சாதாரண பேதி அங்கே குறையக்கூடியது. இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே வயிற்று போக்குக்கு இது ஒரு நல்ல மருந்தாக அமைகின்றது, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. மேலும் மாதர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நோய், அதாவது பெண்களுடைய மார்பகத்தினுடைய, அதாவது காம்பை சுற்றி புண்கள் வந்துவிட்டு அதை சோர் என்று சொல்லுவார்கள், அதாவது வலியோடு கூடிய வீக்கத்தை உடைய நிலையிலே இது எத்தனை நாள் நாம் ஆங்கில மருந்துக்கு போனாலும் அது துன்பத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. ஆனால் இதை ஒரு சில நாட்கள் அதை மேலே போடுகின்ற பட்சத்திலே அந்த மார்பக புண்கள் என்பது வெகு விரைவிலே ஆறக்கூடிய நிலையை நீங்கள் அனுபவத்திலே காண்பீர்கள். அந்த வகையிலே இது ஒரு தோல் நோய்க்கு நல்ல மருந்தாக அமைகின்றது. இங்கே அருகம்புல், காணா வாழை இரண்டையும் நாம் சேர்த்து தீநீராக்கி இங்கே வைத்திருக்கின்றோம். இதை சாதாரணமாக அந்தி சந்தி என்று 2 வேளை, காலை மாலை என்று 3 நாட்கள் குடிக்கின்ற பட்சத்திலே இது உடனடியாக அந்த சீத வேதியை நிறுத்தக்கூடியது, வயிற்று கடுப்பை போக்கக்கூடியது, ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதாவது வயிற்றை வலித்து வலித்து மலம் வெளியே போகக்கூடிய ஒரு நிலை. இந்த வகையிலே இங்கே அருகம்புல், காணா வாழை, அதனோடு சுவைக்காக மிளகு, சீரகம், உப்பு சேர்த்த ஒரு தீநீர் இங்கே இருக்கின்றது. இந்த தீநீர் என்கின்ற பொழுது செய்வதற்கு வெகு எளிமையானது. இந்த கீரையை நாம் சமைத்து கூட சாப்பிடலாம். இது கீரையை போல நாம் சமைத்து சாப்பிடுவதனால எந்த ஆபத்தும் அங்கே கிடையாது. நிச்சயமாக அது மருத்துவ பலனை தருவதாகத்தான் அது இருக்கும். இந்த வகையிலே அதை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது ஒரு இரத்த சுத்திகரிப்பு மருந்தாக நமக்கு பயன்படுகின்றது. ஒரு மலத்தை கட்டக்கூடியதாக அது அமைகின்றது. சிறுநீரகத்தை எளிதாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தருகிறது. தோல் நோய்களை போக்கக்கூடியது என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு இந்த காணான் வாழை எங்கே கிடைத்தாலும் அதை அடையாளம் கொண்டு அதை பறித்து நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன். இந்த மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே இன்று பல கடிதங்கள் வந்திருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு கடிதமாக ஒன்று இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு பதில் இருக்கப்படுகின்றது. இதிலே ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே சென்று ஒரு மருத்துவ முறையே தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அம்மையார் இங்கே கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு கூட இவருக்கு அத்தாட்சியாக இந்த கடிதத்தை எழுதியவர் திருமதி கீதா ரமணி என்பவர். இவருக்கு அத்தாட்சியாக ராஜம் என்பவர் கையெழுத்திட்டிருக்கிறார். ரமணி தேவிகா கிருஷ்ணம்மாள். இது எப்படி பாருங்கள், ஒரு நேயர் விருப்பம் போல இது மருத்துவ விருப்பமாக இந்த நிகழ்ச்சி அமைந்து இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இங்கே இருந்து வருகின்றது. அதோடு கூட இந்த பாரம்பரியம் மருத்துவம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தும் குறிப்புகள் எடுத்து பயன்படுத்தியும் பலன் கண்டு இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். குறைந்த செலவில் நோய் குணமானதற்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார். இது நாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. இறைவன் இந்த நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சி மூலமாக ஏற்படுத்தி இந்த உலகம் உய்ய இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இறைவனுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். அன்பான இந்த சகோதரி 4-5 பேர்களாக சேர்ந்து ஒவ்வொரு மருத்துவ நிகழ்ச்சியை பற்றியும் ஆய்ந்து அவரவர்களுக்கு இருக்கின்ற நோயை பற்றி விவாதித்து இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்.
இது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று. இங்கே சில நோய்களுக்கு அவர் சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றார். மிக வறண்ட தோல் என்று எழுதியிருக்கிறார். இந்த வறண்ட தோல் என்பது சிறு பிள்ளை பிராயத்திலே இருந்தே வந்து கொண்டிருக்கிறது. தோலிலே கிராக் என்று சொல்லுவார்கள், வெடிப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது என்று எழுதியிருக்கிறார். இதற்கு என்ன செய்வது என்று கேட்கின்ற பட்சத்திலே இவர்களுக்கு இந்த பாசி பயறு என்பதை பொடியாக்கி நன்றாக துகளாக்கி மெஷினிலே கொண்டு அரைத்து அதை குளிப்பதற்கு பயன்படுத்தினாரேயானால் இந்த வறண்ட சருமம் என்பது அங்கே மாறக்கூடிய ஒரு நிலையாகும். இந்த பாசி பயிற்றை அரைக்கின்ற பொழுது அதனோடு கூட நாம் சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பழங்களுடைய தோல்களை சேகரித்து வைத்துக்கொண்டு அதை உடன் சேர்த்தோமையானால் இன்னும் நன்கு பலன் தரக்கூடியதாக அது அமையும். உதாரணத்துக்காக எலுமிச்சம் பழத்தோலை நாம் வெளியிலே எரிந்து விடுகிறோம், மாதுளம் பழத்தோலை எரிந்து விடுகிறோம், சாத்துக்குடி தோலை எரிந்து விடுகிறோம். இப்படி அந்த பழத்தோல்களை இந்த பாசிப்பயிரோடு சேர்த்து அரைத்து அதை உடலுக்கு தேய்த்து குளிக்கின்ற பொழுது இது எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மருந்தாக அது அமையும். ஒரு குளியல் பூச்சாக இது அங்கே அமையும் என்பதை அனைத்து நேயர்களும் இதை மனதிலே வைத்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும். அதோடு கூட சாப்பிட்ட உடனே சீரணமாகி சோர்வு ஏற்படுகிறது, உடல் சோர்வு மட்டுமல்லாமல் உடனே பசி எடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது பல்லிலே கூச்சமும் ஏற்படுகின்றது. சாதாரணமாக வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட பற்கள் கூச்சம் வருகிறது என்று எழுதியிருக்கிறார். இங்கே இவருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி என்று சொல்லுவார்கள், சுண்ணாம்பு சத்தினுடைய குறைபாடு, விட்டமின் சியினுடைய குறைபாடு என்ற 2 சத்துக்களுடைய குறைபாடு இருப்பதினாலே நாம் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறோம், ஆன்டி ஸ்கார்புட்டிக் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம், கொய்யாவுடைய பழத்தினுடைய மகிமையை அங்கே சொல்லும் பொழுது. அப்படி இவர் கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்வதனாலே அவருக்கு அந்த விட்டமின் சி என்பது நிறைந்த அளவிலே கிடைக்கக்கூடியது. ஆரஞ்சு, திராட்சை இவற்றையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி விட்டமின் சி எடுத்துக்கொள்வதனாலே அந்த எலும்புக்கு தேவையான பலமும் அங்கே கிடைக்கும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட சாப்பிட்ட உடனே ஜீரணமாகிறது, பசி எடுக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இவர் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து கொண்டாரேயானால் மிக நலம் பயப்பதாக இருக்கும். ஒருவருக்கு சாப்பிட்ட உடனே மீண்டும் மீண்டும் பசிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இரத்தத்திலே சர்க்கரை அளவை நிச்சயமாக அவர் கவனித்துக் கொள்வது நல்லது என்பதை அனைவரும் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதோடு கூட கால் பாதங்களிலே சேற்றுப்புண் என்று சொல்லியிருக்கிறார். நம் வீட்டு மாதர்கள் அனைவரும் பாத்திரம் துலக்குவது, துணி துவைப்பது என்று நீண்ட நேரம் நீரிலே இருப்பது, அதோடு கூட ரசாயன கலவைகளான சோப்பு போன்ற பொருள்களை உபயோகப்படுத்துவதனாலே இந்த பாதங்களிலே வெடிப்பு ஏற்படுவது, ஃபங்கஸ் என்று சொல்லுவார்கள். அந்த வெடிப்பு ஏற்படுகின்ற பொழுது அதிலே கிருமிகளுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. இதற்கு பல மருந்துகள் உபயோகப்படுத்தியும் அது தீரவில்லை என்று இங்கே எழுதியிருக்கிறார். இந்த மருத்துவமும் அனைத்து மகளிருக்கும் பயன் தரக்கூடியதாக அமையும். இங்கே சாதாரணமாக புங்கன் எண்ணெய் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது, அதோடு கூட வேப்பம் எண்ணெய் என்று கிடைக்கக்கூடியது. இந்த 2ஐயும், வேப்பம் எண்ணெய், புங்கன் எண்ணெய் 2ஐயும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதனோடு கூட மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக ஒரு ஆயின்மெண்ட் என்று சொல்லுவார்கள், கடைகளிலே விற்கக்கூடிய ஆயின்மெண்ட்டை போல ஒரு குழம்பு பதத்திலே அதை குழைத்து வைத்துக்கொண்டு மேல் பூச்சாக அவர் பயன்படுத்தினாரேயானால் அந்த பாதத்திலே இருக்கின்ற வெடிப்புகள் மாறும். 2 விரல்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சேற்றுப்புண் என்பது மாறும் என்பதை இவர் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட வெரிகோஸ் வெயின் என்று எழுதியிருக்கிறார். அந்த வெரிகோஸ் வெயினுக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு கழற்சி காயோடு 5 மிளகு தினமும் சாப்பிடுகின்ற பொழுது அந்த வெரிகோஸ் வெயின் என்பது மேலும் வளராத வண்ணத்திலே இங்கே அவருக்கு பயன் தரக்கூடியதாக அமையும்.
இப்படி பல மருந்துகளை இவர் கேட்டு பல நேயர்களுக்கு பலன் தருமாறு எழுதுகின்ற கடிதத்துக்கு நான் நன்றி சொல்லி இது போன்ற ஒரு கடிதத்தோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.